ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆனியன் பக்கோடா எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க. நான் வெங்காயம் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, கருவேப்பிலை மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வருது. 1/4 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் கூட எடுத்துக்கலாம். நான் அரிசி மாவு இருந்தது போட்டுக்கிட்டேன். 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி முதல்ல ஊற்றிடாதீங்க, ஏன்னா ஆனியன்லேருந்து தண்ணி வேறு வரும். அதனால் வெறும் மிளகாத்தூள் நான் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் காரம் ரொம்ப வேண்டாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கடாயை வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சிடுச்சு. பக்கோடா போடலாம். பாருங்கள், போட்டுட்டேன். சூப்பரான பக்கோடா ரெடி ஆகிடுச்சுங்க. ஆனியன் பக்கோடா இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.